பெற்றோர்களே ஒரு நிமிஷம் இதை கவனிங்க. இப்போ உள்ள 2K கிட்ஸ் பசங்க டிப்ரெஷனால் தப்பான முடிவை எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நியூஸை நம்ம நிறையா பார்க்குறோம். இதுக்கெல்லாம் முக்கிய ரீசன் குழந்தைங்க அதிகமான டென்ஷனாக மனசில் ஏற்றிக்கிறது தான். அவங்க நல்லா படிக்கணுங்கிறக்காக நம்ம நிறைய காசு செலவு பண்ணி பெரிய பெரிய ஸ்கூலுங்களில் சேர்த்து விட்டுறோம். அது சேர்த்தா மட்டும் போதாதுங்க. அவங்க அந்த ஸ்கூலில் என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வருவாங்க. அதனால் குழந்தைங்கள பற்றின அந்த இது எதையுமே கேட்க மாட்டாங்க, என்ன நடந்துச்சுன்னே. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவங்கள உட்கார வச்சு பொறுமையாக எல்லாத்தையுமே கேளுங்க. உனக்கு இன்றைக்கி ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, உன்னை யாராவது அடித்தாங்களா, உன்னை யாராவது திட்டுனாங்களா, உங்கள்கிட்ட யார் எப்படி பேசுனாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே உட்கார வச்சு கேளுங்க. அப்போ தான் அவங்க உங்ககிட்ட நல்லா மனசு விட்டு பேசுவாங்க. கண்டிப்பு இருக்கணும் தாங்க. அது அளவுக்கு அதிகமாக ரொம்ப அடித்து குழந்தைங்கள துன்புறுத்தாமல் அவங்கக்கிட்ட பொறுமையாக உட்காந்து அன்பாக பேசி கேளுங்க. அதாவது அன்பாக இருக்கிற குழந்தைகிட்ட அன்பாக பேசி கேளுங்க. கொஞ்சம் ரொம்ப சேட்டை பண்ணால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கண்டிப்பாக கேளுங்க. இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அவங்க மனசில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்க. அப்புறம் டெய்லியுமே அம்மாக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கும் அவங்களோட பிரச்சனை என்ன, அதை நம்ம எப்படி தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு புரிதல் இருக்கும். அது மாதிரி குழந்தைங்கள நீங்கள் ஸ்கூலில் சேர்த்தா மட்டும் போதாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் இப்போ ஒரு மனைவியாக இருக்கும்போது நம்ம ஒரு கணவர்கிட்ட இருந்து கொஞ்சமாவது நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுதில்ல. அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் டைம் கொடுங்க பேசுகிறதுக்கு. அவங்கக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில தப்புகள் நடக்காமல் நம்மளே தவிர்க்கலாம். குழந்தைங்க தப்பான முடிவு எடுக்கிறத முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் ஏதோ கொஞ்சமாவது தவிர்க்க முடியும். அதனால் குழந்தைங்கள கொஞ்சமாவது கண்டிப்பாக வளங்க. ஒரு பொருளோட வேல்யூவு ஒருத்தரோட வேல்யூ என்னன்னு புரிய வைங்க அவங்களுக்கு. அது தெரியாமல் தான் அவங்க